யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டேஸ்டி ஈஸி ஹியர். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுண்டல் 65 மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், நான் 100 கிராம் அளவுக்கு சுண்டல் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 65 செய்யறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சுண்டல் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கையிலேயே அப்படியே பிசைஞ்சு விடலாம். இப்போது நம்மளுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது ஊறட்டும். அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பொரிச்சிக்கலாம். இப்போ நான் 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. ரொம்ப தள்ளி கிளற வேணாம், லைட்டாக மட்டும் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சுண்டல் நல்லா ரெடியாக இருக்குது. மசாலா ரொம்ப சேர்க்க வேணாம். இப்படி பாருங்கள், 1 2 இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு இப்படி தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே ஆயிலோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கிளறி விடலாம். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம 65 பொரிச்சு வச்சுருக்க சுண்டலை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே நல்ல ஒரு கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு நல்லா நம்ம சுண்டல் வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சுவை இங்கு சுலபமானது.